இளையராஜா சார் பாட்டையா பாட போறீங்க? முதல்ல நீங்க பெர்மிஷன் வாங்கணும். அது தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இளையராஜா சார் வெர்சஸ் எஸ்பிபி. நிறைய காப்பிரைட் கேசஸ் இருக்குங்க. இளையராஜா சார் அடுக்கடுக்கா ஃபைல் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது எஸ்பிபி சாரோட தான். எஸ்பிபி சார் உலகம் முழுக்க லைவ் கான்சர்ட்ஸை பண்ணிட்டு இருக்காரு. அதுல பண்ணும்பொழுது அவர் யூஸ் பண்ற சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரும் இளையராஜா சார் டியூோ காம்போல வந்தக்கூடிய நிறைய சாங்ஸை பெர்ஃபார்ம் பண்றாரு. அப்பதான் இளையராஜா சார் ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. என்னன்னு சொல்றாருன்னா, எஸ்பிபி சார் பாடக்கூடிய நிறைய சாங்ஸ்க்கான காப்பிரைட்ஸை நான் தான் வச்சிருக்கேன். சோ எய்தர் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கி ராயல்டி பே பண்ணிட்டு தான் பாடணும்னு கேஸை ஃபைல் பண்றாரு. இந்த கேஸ்க்கான கோர்ட்டோட ஜட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா சாருக்கு தான் ஃபேவரபிளா இருக்கு. As per Copyright Act 1957 படி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு மியூசிக்கை கம்போசிஷன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான ரைட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட இருக்கும். ஸோ அந்த மியூசிக் டைரக்டரோட பெர்மிஷன் இல்லாம எஸ்பிபி சார் பாட முடியாது. அது மட்டும் இல்லாம எஸ்பிபி சார் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவோ ஒரு ட்ரைனிங் பர்பஸ்க்காகவோ யூஸ் பண்ணல, ஒரு பெய்டு அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்றாரு. எப்போ ஒரு சிங்கர் ஒரு பெய்டு அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஒரு சாங்கை யூஸ் பண்றாங்களோ அவங்க கட்டாயமா ராயல்டி அண்ட் பெர்மிஷன் அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட வாங்கிட்டு தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்.